பிக் பாஸ் நேற்று எபிசோட பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. இதில் விஜயலட்சுமிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் டஃப் ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டை ஆரம்பித்தாங்க. பட் ஐஸ்வர்யா கொஞ்சம் திருந்திட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ப ஆரம்பித்தோம். பட் மறுபடியும் அவங்க நேற்று அவங்களோட சுயரூபத்தை காமிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்துருக்கிற ப்ரோமோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான். அதாவது ஒரு ஹவுஸ்மேட்டுக்கு பிக் பாஸ் அவர்கள் டாஸ்க் கொடுப்பாரு. அவங்க மற்ற ஹவுஸ்மேட்டை கன்வைன்ஸ் பண்ணி பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு அவங்கள ஒத்துக்க வைக்கணும். அதாவது சீசன் 1 பிக் பாஸில் கூட ஆரவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேவ்டு அண்ட் ஒரு கையில் வேக்ஸ் பண்ணி ஒரு காலில் வேக்ஸ் பண்ண சொன்னாங்க. அது அவர் ஒத்துக்கிட்டு பண்ணியிருந்தார். அதே போல் டாஸ்க் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. விஜயலட்சுமி அண்ட் ஜனனி பாலாஜியை கன்வின்ஸ் பண்ணி அவரை மொட்டடிக்க சொல்கிறது தான் இந்த டாஸ்க். ஜனனி ரொம்பவே சாஃப்டாகவும் ஹம்பிளாகவும் பாலாஜி கிட்ட கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசித்த பாலாஜி அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் மொட்டை அடிச்சிருக்காரு. மும்தாஜ் அவர்கள் மொட்டை அடிச்சு விடுறாங்க. அடுத்த செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பாலாஜி கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்காகனா பாலாஜி அவர்கள் பின்னாடி அவங்கள பற்றி நிறைய தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பாலாஜி ரொம்பவே கோவமடைகிறாரு. அடுத்தது ப்ரோமோ 3. இதுலேயும் ஐஸ்வர்யா தான் டார்கெட். சென்ட்ராயன் அவர்கள் ஏற்கனவே யாரோ ஒரு ஆள் கன்வின்ஸ் பண்ணி தான் டாஸ்க்கை ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஐஸ்வர்யா போய் சென்ட்ராயனை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. பட் சென்ட்ராயன் டென்ஷன் ஆகுறாரு. இப்போ தானே ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருமான்னு சொல்கிறாரு. பட் சென்ட்ராயன் சொல்கிறத ஐஸ்வர்யாவுக்கு புரியல. இதனால விஜயலட்சுமி உள்ள இன்டர்ஃபியர் ஆகி அவர் சொல்கிறத புரியலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல வர ஐஸ்வர்யா மறுபடியும் விஜயலட்சுமி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு எதுவுமே ஃபுல்லாக புரிஞ்சிக்காம அவங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட ஆரம்பிச்சார். ஸோ இந்த வாரம் நாமினேஷனான ஐஸ்வர்யா கண்டிப்பாக வெளியே போக நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.